வெல்கம் டு குஷிமாம் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு கோவில் லாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன லாக்னா, எங்கள் ஊரில் வந்து காமாட்சி அம்மன் கோவில் இருக்கிறதுன்றது எனக்கு இப்போ தாங்க தெரியும். எனக்கு தெரிஞ்சு வந்து காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் வந்து காமாட்சி அம்மன் கோவில் காமாட்சி அம்மன் வந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் இப்போ தெரிஞ்சது சும்மா இருப்போமா, உடனே வந்து கிளம்பி வந்தாச்சு. கோவிலுக்கு வந்தது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷூட்டிங் தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜீ தமிழ் வந்து ஏதோ ஒரு புது சீரியலுக்காக வந்து ஷூட்டிங்கில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி சுற்றி நின்று பார்க்கறதுக்கு கோவில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. இப்படி கிராஸ் பண்ணி போகிறவர் தான் வந்து ஹீரோவா என்னன்னு தெரியல. நாங்களும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே தாங்க வந்தோம். என்ட்ரன்ஸ் வழியாக வர முடியல, சைடில் ஒரு வாசல் இருந்தது, அந்த வழியாக தான் வந்தோம். சிற்பங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு, அந்த கோபுரங்கள்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. கோவிலுக்குள்ளே வந்ததும் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்ததுங்க. அந்த சிற்பங்களும் சரி, கோவிலும் சரி, ரொம்ப நீட்டாக வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு இது உள்ளே வந்ததுமே எனக்கு என்னென்னா, இந்த நார்த் இந்தியன் கோவில் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சுற்றி பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இடம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த சாமி சிலை பார்க்க சொல்ல வந்து எனக்கு இந்த காளி சாமி அதான் ஞாபகம் வந்தது. அப்புறம் ரைட் சைடில் வந்து சிவன் வந்து தியானத்தில் இருப்பார். ஒரு பெரிய வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும், மண்டபம் மாதிரி. அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும். இவர் மட்டும் வந்து தியானத்தில் இருக்க மாதிரி. உள்ளே வந்ததுமே வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக நிறைவாக வந்து இருந்ததுங்க. உள்ளவே வந்து இருக்கணும் போலவே இருந்தது. சரி, ரொம்ப நேரமும் வந்து உள்ளே இருக்க முடியாது. சூப்பராக வந்து சிவனையும் தரிசனம் பண்ணி வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா காமாட்சி அம்மன் தரிசனமும் வந்து சூப்பராக வந்து கிடச்சிதுங்க. எல்லா சாமியும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலில் தாங்க வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தோம். அந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்துட்டு ஒன்று வந்து அவ்வளோ ஒரு அழகாக யூனிக்காக வந்து இருந்தது. அப்புறம் கோவிலில் வந்து ஒரு சைடு மட்டும் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, தோரணெல்லாம் கட்டி. என்ன டெக்கரேஷன்னா வந்து இந்த ஷூட்டிங் சீன் வந்து கல்யாணம் ஆகிற சீன் போல். ஸோ அதுதான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே சைடில் தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஷூட்டிங்கை. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் வந்து ஷூட்டிங் தான் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான் அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு அழகாக. அப்புறமா கோவில் சுற்றி வந்து ஒரு சிற்பத்தையும் வந்து கொஞ்ச நேரம் கிட்ட நின்று ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிற்பமும் பார்க்கறதுக்கு அழகாக. இவர் பார்க்கறதுக்கு வந்து சிங்கம் மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. பட் சிங்கத்துக்கு வந்து அந்த தும்பிக்கை வந்து கீழே வந்து அந்த யானை மேலே நின்று பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது சிற்பங்கள். நீங்கள்லாம் வந்து இந்த சைடு வந்து கோவில் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கோவிலுக்கு வந்து பக்கத்தில் வந்து வந்தவாசி இல்லைன்னா காஞ்சிபுரம், செய்யாறு அந்த லைனில் இருக்கவங்க வந்து இந்த சைடு வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் டெக்கரேஷன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சிற்பங்களும் அந்த கோவில் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எனக்கு இந்த கோவில் விட்டு வரதுக்கே மனசு இல்லை. கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே இருக்கலான்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. சரி, இந்த கோவிலேருந்து வர சொல்ல ஏதாச்சும் ஞாபகத்தமாக வந்து சாமி ஃபோட்டோ வாங்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து சாமி ஃபோட்டோ வந்து அமையவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நாங்களும் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் தாங்க கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஷூட்டிங் வந்து. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த ஷூட்டிங்கில் வந்து நடிக்கிறதுக்காக நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. வயசானவங்க, அப்புறம் சின்ன பசங்க எல்லோரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் பக்கத்துலேயே வந்து ஒரு விநாயகர் வந்து இருந்தார். இவ்வளோ கை வச்சு விநாயகர் வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தார். இவரோட தரிசனமும் முடிச்சதுக்கப்புறமா இங்கே பாப்பா வந்து இங்கே ஷூட்டிங்க்காக வந்தாங்க. அவங்க ஒரு பாப்பா வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து அந்த தம்பியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரே விளையாட்டு தான். கையை விடவே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரே ஜாலியாக இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் தாங்க பண்ணிட்டு வந்தோம். செம்ம வெயில் வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் தூரம் கூட வண்டியில் வந்து வரவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் கோவிலில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். சைடில் இந்த கோவிலோடைய வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி வந்து எனக்கு ஃபுல்லாக ஃபீல் ஆகுது வந்து இந்த நார்த் இந்தியன் சைட்லலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் கோவில், அந்த மாதிரி தான் எனக்கு பார்க்கறதுக்கு வந்து தெரிஞ்சுது. பக்கத்துலேயே வந்து முருகன் சன்னதியும் இருந்தது. அங்கேயும் சூப்பராக வந்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலேருந்து வந்து கிளம்பியாச்சு. கோவிலேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்து பாப்பா வந்து ஜூஸ் கேட்டாங்க. சரி, கரும்பு ஜூஸ் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் தான் வந்து
வாங்கியிருந்தோம். பாப்பா தான் வந்து எங்களை விட வந்து கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப ரசித்து குடிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு வந்து குடித்ததில்லை. இந்த வாட்டி என்னமோ தெரியல, அவங்களே வந்து வாங்கி கையில் பிடிச்சிட்டு நானே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரசித்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா பாப்பா வந்து ஐஸ் கேட்டாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஹோட்டலில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தோம். ஐஸ்கிரீமும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்து சூப்பராக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.